குக்கர்லேயே சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு 3 அரைச்சி எடுத்துருக்கேன் பேஸ்ட்டாக. ஸோ இப்போ இதை நம்ம அதை கூட குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது தவிர்த்து கொத்தமல்லி பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வழக்கம் போல் வீட்டில் பொடிச்சு வச்சுருக்க கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இப்போ நம்ம இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்பு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறியை நல்லா குட்டி குட்டி பீசஸாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு வத்தல் பொடி சேர்த்துக்க போகிறேன். கூடவே தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குழம்புல போட்டுடலாம். தேவையான கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வைக்கிறதுனால ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம மூடி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் ஒரே ஒரு பத்தை மட்டும் நான் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்து கூட சாப்பிடலாம், டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.